Psalm 34 verse 5. 34 சங்கீதம் 5 வசனம். எல்லாரும் நல்ல மனப்படமாய் அறிமுகமான நல்ல வார்த்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கடந்த வாரத்திலே அந்த பார்த்து அப்படின்ற வார்த்தையை மையமாய் வைத்து கண்கள் நம்முடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஆகவே நாம் கண் காண்கிற காரியத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தையாக ஒரு எச்சரிப்பின் துணியாக அந்த வார்த்தையை வேதவசன அடிப்படையிலே நாம் பார்த்தோம். எத்தனை பேர் அந்த வசனத்து முக்கியத்துவத்தை கொடுத்து கடந்த நாட்களிலே நீங்கள் பார்க்கிற காரியங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தின என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பிரசங்கியர் நான் சொன்ன வார்த்தையின்படி கண்ணின் காட்சி எல்லாவற்றையும் செய்யுங்க, நட. ஆனால் ஒரு நாளிலே நாம் நியாயத்திற்குள்ளே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய கண் நல்லாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், ஆவிக்குரிய ஜீவியம் நன்றாக இருக்கும். கண் சரியில்லைனால் ஒருவேளை வெளியே ஆவிக்குரிய தோற்றத்தை உடையவர்களாய் காணப்படலாம். ஆவிக்குரிய போல எல்லா விதத்திலும் நாம் இருக்கலாம். ஆனால் உள்ளான வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். ஆகவே நம்முடைய கண்களுக்கு முன்னால் தீங்கான காரியத்தை வைக்காதபடி கண்கள் காண்கிறதை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று தியானித்தோம். அந்த நோக்கி பார்த்து என்ற வார்த்தையிலே ஆண்டவர் அந்த நோக்கி என்ற ஒரு வார்த்தையைத்தான் இந்த காலவெளியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நோக்கி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை என்னன்னா, சிங்கிள் மைண்டட். இவர் எந்த பக்கமும் இல்லை, தேவன் மாத்திரம், தேவனை நோக்கி. பல இடங்களிலே பல காரியத்தை நோக்கி பார்க்கிற காரியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பேதுரும் யோவானும் ஜெபாலயத்துக்கு போகும்பொழுது அந்த வாசலை பிச்சை கேட்டுக்கொண்ட ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். பேதுரும் யோவானும் சொன்னார்கள், எங்களை என்ன செய்ய உடனே நோக்கி பார்த்து ஏதாவது கிடைக்குமா அப்படி. இன்னைக்கு பல நேரங்களில் உதவி செய்வேன் என்று சொல்லுகிற மக்களை நாம் நோக்கி இருப்பது உண்டு. நான் சொல்ல நோக்கி, அவர்களை நோக்கி. ஆனால் இந்த காலவெளியிலே நம்முடைய நோக்கம் எல்லாம் அல்லது நாம் நோக்கி பார்ப்பதெல்லாம் யாரை தான் நோக்கி பார்க்க வேண்டும்? இயேசு மாத்தான். இப்போ இங்கெல்லாம் குதிரை வண்டி இல்லை, அப்படிதானே? அந்த நாட்டில் குதிரை வண்டி இருந்தது. குதிரை வண்டி போகும்பொழுது குதிரைக்கு என்ன கட்டிருப்பார்கள்? 2 பக்கம். எதுக்காக? அது எங்கே தான் நோக்கணும்? நேராக தான் நோக்கணும். அதை மாதிரி நோக்கி இல்லை, சைடில் போச்சுன்னா அவ்வளோதான். அதே மாதிரி அதைத்தான் கர்த்தர் இந்த காலவெளியிலே நமக்கு சொல்கிற வார்த்தை, நாம் அந்த பக்கம் நோக்கிறதில்ல, இந்த பக்கம் நோக்கிறதில்ல. யாரை மாத்திரம் நோக்க வேண்டும்? அவரை மாத்திரம் நோக்கி என்கிற ஒரு நிலைமை வேணும். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன இருந்திருக்கிறோம். வாசியங்கள் எரேமியா 33:3. பைபிளை திரும்ப வசனம் திரும்ப பைபிளை திரும்ப வாசிங்க. என்னை நோக்கி, அந்த வார்த்தை அந்த காலிலே ஆவியானவரின் உள்ளத்தில் வைத்த அந்த பதம் நோக்கி, வேற மனிதரை நோக்கி அல்ல. அவர் சொல்றாரு என்னை நோக்கி, என்னை நோக்கி. அப்ப ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? நம்ம அவரையே என்ன செய்யணும்? நோக்கணும். அவரை மாத்திரம் நோக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். சோ இந்த காலவெளியிலே நம்முடைய கண்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் வேறு பக்கமும் நோக்கி இருக்குமானால், வேதத்தில் சில சம்பவங்களை நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். சில நோக்கி பார்த்த விதத்தை நாம் பார்க்க போகிறோம். நோக்கி பார்ப்பதனாலே தேவன் செய்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். தாவீதின் வாழ்க்கையில் தான் அதிகமாய் சங்கீதத்தில் வாசிப்பினால் உம்மை நோக்கி, உம்மை நோக்கி, உம்மை நோக்கி என்கிற வார்த்தையை நாம் அதிகமாய் பார்க்கிறோம்.
அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, நெருக்கம் வந்தது, கஷ்டம் வந்தது. எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் சொல்லுகிற விதத்தில் மரணத்திற்கு மிக சமீபமாய் காணப்பட்டான். ஆனால் ஆண்டவரை நோக்கி இருந்தனால அவன் சொல்றான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பார்த்து என்ன செய்தாங்க, அவங்க முகம் என்ன செய்யல, தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அவன் எழுதுகிறான். அவனே நோக்கி பார்த்தவன். ஆகவே சொல்கிறார் தேவன் சொல், என்னை நோக்கி நீ கூப்பிடு. அப்படி என்ன சொல்றானா, நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை என்ன செய்வேன், சரிப்பேன். ஆண்டவரையே நம்ம வாழ்க்கையில நோக்கி இருக்கிற அனுபவம் நமக்கு மிக தேவை என்பதை அறிந்துள்ளேன். யோபுவின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 21:15. சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார்? இங்க ஒரு கூட்ட மக்கள் சொல்றாங்களாம், அவர் நோக்கி ஜெபம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? ஏன்னா இவங்க அறியலை. நான் சொல்றேன், இப்படி சொல்றாங்க ஆண்டவரே, இப்படிதான் சொல்றாங்கப்பா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடு. அப்ப நான் என்ன செய்வேன், உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை சொல்லுவேன், செய்வேன், சொல்லுவேன் எல்லாம் ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். சும்மா தேவனை நோக்கி இருக்கிற வாழ்க்கை நமக்கு மிக மிக அவசியம். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா காரியத்திலும் தேவனையே நோக்கி இருக்கிற அனுபவம் நமக்கு ஆசிரியக்கப்பட்ட ஒரு நிலைமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பல ஜனங்கள் ஆண்டு நோக்கி பார்த்து வைத்து வாசிக்கிறோம். வாசிகள். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் சில வசனங்கள் மாத்திரம் பார்த்துட்டு தேவ நோக்கி பார்ப்பதனால் வருகிற ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 15ஆம் வசனம். நீங்க நியாயாதிபதியில் வாசித்தீங்கன்னா ஒரு சுழற்சி போல காணப்படுகிற நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேலுடைய வாழ்க்கை ஒரு வட்டமா வந்ததே திரும்ப திரும்ப வருகிறது போல காணப்படலாம். என்ன பிரச்சனை? ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், தேவன் அவர்களை அடிமைத்தனத்தில் விட்டு விடுகிறார். சீரியருடைய கையில், அம்மோனியர்கள், இப்படி வித்தியாசமான ஜனங்களுடைய கையில் போட உடனே அவர்களை கர்த்தருக்கு என்ன செய்றாங்க, கூப்பிடுறாங்க. ஒரு ரட்சகனை கர்த்தர் எழுப்புகிறார். ஆண்டவர் நோக்கி எவ்வளோ பலசாலிகள் எவ்வளோ இருந்தாங்க. இதாங்க இந்த நியாயபுத்தகம் முழுசும் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் பிரச்சனை வந்த உடனே எங்க பார்க்குறாங்க, அவர் நோக்கி 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 நோக்கி. அந்த ஆண்டவர் கைவிட்டாரா? இல்லை. கர்த்தர் செய்யாருங்க, மனம் திரும்ப திரும்ப அந்த நான் சொன்னது ஒரு சுழற்சி போல வருகிறது. திரும்ப திரும்ப செய்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது அவங்கள கர்த்தர் விட்டு விடவில்லை. தேவன் இரக்கம் பாராட்டினார், கர்த்தர் உதவி செய்தார். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி வித்தியாசமான சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் ஒரே சொல்லி போல கீழே சில வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை நோக்கி பார்த்தனால கிடைத்த ஆசீர்வாத நன்மையை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை நோக்கி பிரச்சனை, ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு ராஜாவை கொடுக்க வேண்டும் என்று தேவ சித்தம். ஆனால் அவங்க கேட்ட காரியம், எல்லா பிரஜாதிகளும் கொண்டு இருக்கிறது போல எங்களுக்கும் ராஜாவை கொடும் அப்படி கேட்குறாங்க. இப்போ அவர் என்ன செய்ய, கர்த்தரை நோக்கி, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கர்த்தரை நோக்கி, தேவன் நோக்கி. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலும் அன்னாளுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிறோம்.
வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வருவார்கள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. எல்கானா மிகவும் அதிகமாய் நேசித்தான். ஆண்டவரை தேடுவதில் எந்த குறை வைக்கல. நீங்க பார்த்தீங்கன்னா வசனத்தில் வாசிக்கிறோம், வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வருவார்கள். அப்பொழுது ஏற்படுகிற காரியத்தை குறித்து வாசிங்க பார்ப்போம். 7ஆம் வசனம். வருஷந்தோறும் நடக்கிற காரியம், அழுது விட்டே போவா. ஆனா யாரை நோக்கி பார்க்கல? கர்த்தர் நோக்கி பார்க்கல. என் குறை, எனக்கு பிள்ளை இல்லை, இப்படி பேசுறா அப்படி பேசுறா. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கலாம், பிரசங்கம் கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா யாரை நோக்கி பார்க்காம இருக்கலாம்? கர்த்தர் நோக்கி என்ன செய்யலாம்? வருஷந்தோறும். இன்னைக்கு மாதிரி ஈஸி இல்லை. 10 அடி 10 ஸ்டெப் வச்சோன்னே வந்துட முடியாது. அல்லது உங்கள் வண்டியில் வந்து உடனே எங்களுக்குள்ள சிலர் பாட்டு கேட்கணும், பாச ஆரம்பித்த பிறகு சோத்திரம் பண்ண பிறகு, இல்லைன்னா ஆராய்ச்ச உடனே எந்திரிச்சு வருவோம் அப்படின்னாலும் வர முடியாது. அன்றைக்கு அவர்கள் போக வேணும்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன செய்யாங்க? போகணும். பக்கத்தில் உட்காந்து ஆராய முடியாது. இந்த நாட்கள் தான் நம்ம கர்த்தரை எல்லா இடத்துலையும் எங்கேருந்து கூப்பிட்டாலும் என்ன செய்யறாங்க? நடுவில் இருக்குன்னு சொல்றாரு. அந்த நாட்டில் அப்படி இல்லை. ஆலய ஆராதனைக்கு போக வேண்டும் சொன்னால் அவள் புறப்பட்டு போக வேண்டும். சீலோவிலே அங்கதான் ஆசிரியப்பா இருந்துச்சு, அங்கதான் ஆலயம், அங்கதான் போனோம். இதுதான் இருக்கலாம். அப்ப வருஷந்தோறும் வருகிறாள், ஆனா யாரை நோக்கி பார்க்கல. அப்ப என்ன இருக்கு? என்ன அர்த்தம்? வருஷந்தோறும் வரலாம், வார வாரம் வரலாம், பாட்டு பாடலாம், காணிக்க போடலாம், பிரசங்கத்தை கேட்கலாம். ஆனா யாரை நோக்கி பார்க்காம இருக்கலாம்? கர்த்தரை. ஆனா ஒரு நாளில், ஒரு வருஷத்துல ஒரு நிலைமையில மாற்றம் ஏற்படுத்த பார்க்கிறோம். இப்படியே போய்கிட்டு இருந்தா என் வாழ்க்கையில நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டிலே வசனம் வாசிக்கிறோம், வருஷந்தோறும் அப்படி செய்வாள், அப்படி போவாள். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளிலே 9ஆம் வாசிக்கிறோம், அங்க அன்னாள் எழுந்திருந்தால் 10ஆம் வசனத்துல அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கி பார்த்தா? சத்தமா சொல்லுங்க அப்போ. இத்தனை வருஷம் அழுதவள், இத்தனை வருஷம் ஆலயத்து வந்தவள். ஆனா இன்னைக்கு என்ன நினைச்சவ தெரியாது. இவ்வளவு நாள் வேதனைப்பட்டுட்டேன், ஆனா இந்த வருஷம் எழுந்திருந்து இவ்வளவு நாள் அழுதுகிட்டே உட்காந்து அழுதுகிட்டே திரும்பி போயிடுவாள். வருஷந்தோறும் நடக்கிற காரியம். எழுந்திருந்து இனி அவளுக்குள்ள ஒரு தீர்மானம்னா, ஒருவேளை எல்கானா நோக்கி பார்த்துருக்கலாம், மற்ற மனுஷன் நோக்கி பார்த்துருக்கலாம், செய்கிற மருத்துவத்தை நோக்கி பார்த்துருக்கலாம். இல்லை, கர்த்தரை நோக்கி, ஆண்டவர் நோக்கி, ஆண்டவர் நோக்கி அவள் பார்த்தாள். அந்த ஆண்டிலேயே தேவன் அற்புதம் செய்ததை நம் வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய முகம் பிரகாசமடையது. ஆண்டவர் வெட்கமடையவில்லை. பெண்ணினால் முன்னாலே தலை நிமிர்ந்து நடக்க முடியாது தேவன் செய்ததை பார்க்கிறோம். அவ்வளவு நாள் அழுதவள், வார்த்தை கொண்டு எதுவும் பேச முடியாது, அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவதான். ஆனா இன்றைக்கு இந்த வருஷம் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி பார்த்தபடியிலே முகங்களை கர்த்தர் பிரகாசம் பண்ண வச்சார். தாவீது 24 சங்கீதத்தில் சொல்லும் பொழுது அழகாய் சொல்ற வார்த்தை வாசிக்கிறோம். 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி. நல்லா பார்த்தீங்களா? உபத்திரவம், கஷ்டம், அந்த நேரத்தின் மத்தியிலே தம்மை நோக்கி, ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது முகத்தை மறைக்க மாட்டார். உலகம் நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து புறக்கணிச்சு போயிடலாம். நல்லா இருக்கும்பொழுது எல்லாம் நல்லா வருவாங்க. ஆனால் பாடுபடும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, வேதனை இருக்கும்போது யாரும் வர மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லல. உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அற்பமாக நினைச்ச மாட்டார், என்ன மாட்டார், அருவருக்க மாட்டார். முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது திருப்பவும் மாட்டார். நடக்கிற காரியம்.
ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் நோக்கி நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அவர் நோக்கி நம்முடைய காரியமெல்லாம் அவரை நோக்கி நம்ம விண்ணப்பித்தாலும் ஜெபித்தாலும் காலையில கேட்டாலும் என்ன செய்தாலும் எல்லா சூழ்நிலையில அவரையே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். இது அறிந்தனால்தான் 1 அதிகாரத்தில் யாப்பேசை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படிதானே? அந்த 1 ரொம்ப விசேஷித்தமான ஒரு அதிகாரமாக நாம் பார்க்க முடியும். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஜனங்களை தேவன் சும்மா விடுவதில்லை என்பதை காட்டும்படியாய் அந்த வசனத்தில் ஆண்டவர் பார்க்கிறார். அன்னாள் தேவன் நோக்கி பார்த்தாள், அவள் மூலமாய் ஒரு தீர்க்கதரிசிய தேவன் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நீங்க 4 அதிகாரத்தை முழுசு வாசிங்கன்னா ஒரு சரித்திரத்தின் பின்னன் 4 எழுதப்படா அந்த சரித்திரத்தை மாறக்கூடாது அப்படின்றதுக்காக எழுதி வைத்துக்காங்க. ஃபுல்லா வர்றாங்க. இன்னார் நியாயம் பெற்றான் என்று சொல்லி வரிசையா வருது. வரும்பொழுது 9-10 வசனங்கள் மாத்திரம் யாருக்காக எழுதப்படுகிறதுனா யாப்பேஸ் என்ற மனிதனுக்காக எழுதப்படுகிறது. ஏன் அப்படின்னா இந்த யாப்பேஸ் தேவனை நோக்கி பார்த்த ஒரு மனுஷன். யாரை நோக்கி பார்த்த மனுஷன்? தேவனை நோக்கி. அதனால நல்லா கவனிங்க, ஆண்டவர் நோக்கி பார்க்கிற மனிதனை கர்த்தர் சும்மா விடுறதில்ல, அவனை கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, முக்கியப்படுத்துகிறார். ஆவே வரிசை அழித்து வருது. அந்த 9 வசனத்தில் யாப்பேஸ் நிலைமை என்ன? நான் பார்த்த 22 சங்கீதத்தில் வாசித்தோம். உபத்திரப்பட்டவனுடைய அற்பமா எண்ணப்பட்டவன முகத்தை நிச்சய மாட்டான், திருப்ப மாட்டார். இவன் நிலைமை என்ன? அவங்க அம்மாவே அவனுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா துக்கத்தோட படை, வேதனை தருகிறவனே. உன்னை கூப்பிடும்போது என்ன செய்வாங்க? வேதனை தருகிறவனே, துக்கத்தின் மகனே, துக்கத்தின் மகனே. எப்படி இருந்து யோசிச்சு பாருங்களேன். யாரையாவது ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டாலே என்ன ஆயிடுது? அவ்வளோதான். இவனை எப்படிப்பட்ட நிலைமை, எவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில அவன் என்ன செய்தான்? வசந்த வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அவனுக்கு ஒன்று தெரியும், யாரும் என்ன மாற்ற முடியாது ஐயா. என் வாழ்க்கை எந்த காரியம் அல்ல, ஒரே ஒரு காரியம், தேவன் மாத்திரம்தான் என்று சொல்லி தேவனை நோக்கி, தேவனை நோக்கி. அதனால் கர்த்தர் என்ன செய்தாரு? சகோதரர் எல்லாரையும் பார்க்கிலும் அவன் எப்படி அமாத்தினாரா? கனமுள்ள மனிதனாக தேவன் மாற்றினார். வாஸ் அ ஹானரபிள் மேன். யாரவன்? ஒதுக்கப்பட்டவன், ஓரங்கட்டப்பட்டவன் சொல்லலாம், வேதனை தருகிறவன் சொல்லி சொல்லப்பட்டதான். ஆனால் தேவன் அவனை எல்லாரை பார்க்கலும் கனமுள்ளாய். காரணம் என்ன? தேவனை நோக்கி. அவே இந்த நாட்களில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், எல்லா சூழ்நிலை எல்லா சந்தர்ப்பத்திலும் யாரை மாத்திரம் நோக்க வேண்டும்? கர்த்தரை மாத்திரம், அவரை மாத்திரம் நோக்கி நான் பார்ப்போமானா நம்முடைய ஜீவியத்தில் தேவன் சூழ்நிலை மாற்றுவார். நம்முடைய முகங்கள் வெட்கமடையாதபடி பிரகாசமடைய முடியும் பாருங்க செய்வார். வேதத்தில் வேகமாய் நான் சொல்லும் போல தாவீது தேவன் அதிகமாய் நோக்கி பார்த்த ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையில் சங்கீதத்தில் பல வசனம் இருக்குது. அதை தவிர 2-3 வசனங்களை சொல்லி நம்ம எப்படி நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை சொல்லி நம்ம முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள் 30 சங்கீதம் 22 வசனம். 30:22 30 இல்லையா? 32. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் என்ன செய்தீர்? குணமாக்கினீர். உம்மை நோக்கி பார்த்தீங்களா? உம்மை நோக்கி. அப்ப நமக்கு பலவீன நேரத்தில், வியாதி நேரத்தில் ஒருவேளை மருத்துவம் செய்யலாம், சிகிச்சைக்கு போகலாம். ஆனா நம்முடைய கண்கள் எங்க தான் நோக்க வேணும்? கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை சொல்லுவான். உம்மை நோக்கி பார்த்த ஆண்டவரே, நீர் என்ன என்ன செய்தாருங்க? குணமாக்கினீர், குணமாக்கினீர். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் நமக்கு தெரியும். அவனுக்கு ஒரு வியாதி. ஏசாயாவன் சொல்லுகிறான், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ என்ன செய்வாரு? சாக போயிடுச்சு. எசேக்கியா ராஜா
சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி. சுவரை பார்த்தால சுவர்புறமாய் திரும்பினா, ஆனால் யாரை பார்த்தான்? சத்தமாக சொல்லுங்க. சொல்லுவாங்க சவத்தை பார்த்தே அழுதேன்னுவாங்க. சவத்தை பார்த்து நீங்கள் அழுது ஒரு பிரயோஜனமோ இல்லை. விளங்கிச்சா? என்ன சில ஆட்கள் உண்டு, வேறு யாரை பார்த்தாலும் அவன் சுவர்புறமாய் திரும்பினான், ஆனால் யாரை நோக்கி அழுதான்? கர்த்தர். ஆண்டவர் அற்புதம் செய்தார். வியாதியை சோமங்கினார். 5 வருஷம் வாழ்க்கை நினைச்சாருங்க, கூட்டி கொடுத்தார். தாவி சொல்லுகிறான், உம்மை நோக்கி கூப்பிட்ட ஆண்டவரே, நீர் என்னை என்ன செய்தீர்? குணமாக்கினீர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலை மாறும் பொழுது உடனடியாய் செய்ய வேண்டிய காரியம் அவரை நோக்கி பார்க்கும். அவர் நோக்கி பார்க்கும். கர்த்தர் செய்கிறார். 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் வாசிங்க. அப்போ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. என்ன வருதா? ஆண்டவர் நோக்கும் பொழுது என்ன வருது? விடுதலை. விடுதலை உண்டாகிறது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது. இக்கட்டான நேரங்கள், மனிதர் உதவியற்ற நேரங்கள், எல்லாரும் கைவிடப்பட்டது போல சூழ்நிலை, ஆண்டவர் நோக்கி, தேவனை நோக்கி, அவர் நோக்கி, இது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். காலவெளியில் கர்த்தர் என்னிடத்தில் உங்களிடத்தில் விரும்புகிற காரியம் அவரை நோக்கி, அவரையே நோக்கி. நம்முடைய நோக்கம் எல்லாம் அவர் மாத்திரம்தான் என்கிற இடத்துல அது போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 91ஆம் சங்கீதம் 14 வாசிங்க. பார்ப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆண்டவர் எரேமியால சொன்னாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ உனக்கு என்ன செய்வேன்? மருத்துவத்து அறியாதும். அதாங்க சொல்றாங்க. அவன் அவனை நோக்கி போயிட்டான். அவர் என்ன செய்யாங்க? மருவத்து. அப்படி நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் நெருக்க மத்தியிலே நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்ம ஆண்டவர். இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத பாக்கியம் தான். அவர் எங்கே இருப்பார்? நம்மோடு. பிரச்சனை மத்தியில் நம்மோடு கூட இருக்கிறார். தேவைகள் மத்தியில் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால பவுல் சொல்கிறார், நான் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்ன செய்கிறாங்க? என்னோடு இருக்கீங்க ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிறீங்க. ஆகையால் நான் பொல்லாப்புக்கு பயம் கூட இருந்து அப்போ ஆண்டவர் நோக்கி பார்க்கும்பொழுது ஆண்டவர் மேஷா தப்பு வைக்கிறது மாத்திரம் ஆண்டவர் வச்சாங்க கனப்படுது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்னுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ராஜா அவ்வளோ சொன்னாங்க. அவன் சொன்னாங்க, எங்கள் ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் தான் நோக்கி பார்த்தாங்க. வேற ஒரு காரியம் இல்லை, அவர் நோக்கி பார்த்தார்கள். அதனால் ராஜா என்ன பண்ணா? பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரையும் பாபிலோன் தேசத்தில் நினைச்சாங்க உயர்த்தி வைத்தான் என்று வாசிக்கிறோம். கனப்படுத்தி வைத்தான். தானியோடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவன் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற மனிதன். சத்துருக்கள், விரோதிகள் உனக்குவாய் திட்டம் தேடி போட்டு விட்டார்கள். ராஜாவு கூட என்ன செய்யல? சிங்கக்குபியில போறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. சாயங்காலம் மட்டும் ட்ரை பண்றான், எப்படியாயும் தப்பிக்க வேணும். தானியேலை கர்த்தர் சிங்க கை தப்பித்தார். ஆண்டவர் நோக்கி பார்க்கிற மனுஷன் பாபிலோன் குடியிருந்தாலும், எல்லா மத்தியில் இருந்தால் பிரதானமான வேலைகள் இருந்தாலும் 3 முறை என்ன செய்வானா? முழங்கால் படியிட்டு பலனை திறந்து வைத்து எருசலேமை தேவனுடைய நகரம் அதை நோக்கி தான், அதை பார்த்து என்றைக்கு தேவனுடைய நகரத்துக்கு போவோம், என்னைக்கு ஆண்டவர் ராஜ்யம் வரும், அங்கே கொண்டு போவார். நோக்கமெல்லாம் அதுதான். பாபிலோனில் இருந்தாலும், உயர்ந்த பதவியில் இருந்தாலும், ஏன் பலனை திறக்க வேண்டும்? எருசலேம் தேவனுடைய நகரம், அதுதான் ஏன் என்னுடைய இருப்பிடம், அதுதான் நோக்கினான். இங்கே எவ்வளவோ மேன்மைகள், உயர்வுகள், ராஜாவில் பெரிய பதவினா இவ்வளோ வசதிகள் இருக்கு, யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அவனுக்கு பெருசு இல்லை. அவனுடைய நோக்கமெல்லாம் தேவனுடைய நகரம். சிங்கத்தில் போடப்பட்டாலும் அந்த 6ஆம் கடைசி வருஷம் தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சா? கனத்தை ஆண்டுச்சான். ஆண்டவர் நோக்கி பார்த்தவங்கள
ஆண்டவர் பிரகாசமடைய வாரே தவிர அவங்க முகங்கள் நினைச்சாது வெட்கப்படாது. அடுத்து 145 சங்கீதம் 18 வாசிங்க பார்ப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் எங்க இருக்கிறாரு? இன்னைக்கு அநேருக்கு பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இடையில இவங்களுக்கு இடையில தேவனுக்கு இடையில ஒரு இரும்பு திரை இருக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்கே இருக்கிறாரா? சரி, இதாக இருக்கு, நான் பக்கத்தில் இருக்கிறேன், நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் எவ்வளோ அருமையான வார்த்தை பார். இதெல்லாம் அவரை நோக்கி பார்ப்பதனால வருகிற பல ஆசீர்வாதங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். 145 சங்கீதம் 15 எல்லா ஜீவன்களின் கண்களும் எங்க நோக்கி இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். எல்லா ஜீவன்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு பார்த்தீங்களா ஆகாரம் கொடுக்கிறார், தேவையை சந்திக்கிறார் எல்லாம். அதனால தான் பைபிள் சொல்ல கூப்பிடுற காங்கை குஞ்சு என்ன செய்யாரு? அதுவும் ஆண்டவர் தான் வைக்க பார்க்குது. எல்லாம் எவ்வளோ மிருகங்க இருக்குது யோசிப்பாங்க. வீட்டில் ஒரு பெட் நாய் வளர்த்தாலே அதுக்கு சாப்பாடு போகிறதுக்கு ஏகப்பட்ட செலவழியுது, அப்படி தானா? எங்கேயுமா அதுக்கு சாப்பாடு அதை போடணும், இதை போடணும். நம்மளாவது பட்டினி கிடைக்கலாம், அதை பட்டினி ஓடக்கூடாது. எத்தனை மிருகங்கள் காட்டில் இருப்பார். அதெல்லாம் யாரை பார்க்குதான்? அவர் நோக்கி. எந்தெந்த டைம் வேணுமோ அதுக்கு என்ன கொடுக்குறாரு? எவ்வளோ நல்ல ஆண்டவர். அப்போ அவளை காட்டிலும் எவ்வளோ விசேஷித்தவர்கள் ஒப்பிட்டு பார். அவளை காட்டிலும் எவ்வளோ பாக்கியவான்கள், அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம அவர் நோக்கும் பொழுது தேவையை சந்திக்காமல் இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. எல்லா விதத்திலும் சந்திப்பார். ஆகவே இந்த காலவெளியிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அவரை நோக்கி, அவரை நோக்கி. 2 அதிகாரத்தில் மனாசையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். 10 வாசிங்க பார்ப்போம். என்ன செய்யலை அவங்க? ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். பேசினாலும் இவங்க என்ன செய்யலை? காது இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஆனால் என்ன செய்யலை? இப்போ எத்தனை பேர்? எல்லாருக்கும் காது இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், எத்தனை பேர் கவனிக்கிறேன்னு தெரியலை. கவனிக்காதே போனார்கள். அதனால் ஆண்டவர் பயங்கரமான ஒரு நெருக்கத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார். வாசிங்க 13 வாசிங்க பார்ப்போம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் 12 பாருங்க, கவனிக்கல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? சத்துருடைய கையில் கொடுத்தாரு. அவங்க எப்படி பிடிச்சாங்க தெரியும்? முச்செடியில் பிடிச்சாங்களாம். எப்படி பிடிச்சாங்களா? அங்க இருக்கு. மனாசையை முச்செடிகளில் என்ன செய்யாங்க? பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி எங்க கொண்டு போனாங்க? பாபிலோனுக்கு. பயங்கரமான தண்டனை மத்தியிலே போகிறான். செய்த தவறுக்கு அவன் பிரதிவினையை அறுக்கிற ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய நியாயத்திற்கு மேலே வந்த பார்க்கிறோம். ஆனா அவங்கள பார்த்து கெஞ்சலை. பாபிலோனுக்கு கட்டி கொண்டு போனாங்க பார்த்தீங்களா? அவங்கள ஐயோ என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க கெஞ்சலை. அவன் யாரை பார்த்து கெஞ்சனானா? கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? கெஞ்சினான். அவனுக்கு தெரியும், இவங்களை நோக்கி பார்த்தா நமக்கு ஒன்றும் நடக்கவே நடக்காது. கர்த்தரை நோக்கி கெஞ்சி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அதனால் என்ன இருக்கு? அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. அப்போ கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், இரக்கம் செய்கிறார். இரக்கம் செஞ்சு திரும்ப அவன் தன் ராஜ்யத்துக்கு வர பண்ணாரான். அப்போ தான் தெரியும் தேவன் என்று அப்பொழுது அறிந்தான் இருக்கு.
உண்மையாக நம்ம வாழ்க்கையில் தவறிட்டாலும் ஏதோ பாடு வழியாக போனாலும் ஆண்டவர் நோக்கி இரக்கத்திற்காக அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிறதில்ல, சத்துருக்க மத்தியில் நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க முடியாத கத்த செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல பலருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். ஆசாவுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். இன்னும் பலருடைய ஜீவியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கத்தரை நோக்கி பார்த்தார்கள். அதனால் வந்து வெற்றியை நம்ம பார்க்க முடியும். மிக விசேஷமாக 107 சங்கீதத்தில் ஒரு 3 வசனத்தை சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி இருக்கிற நம்ம என்ன செய்யணுன்றத ஒரு 3 வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 107 சங்கீதத்தில் சொல்றான், ஆண்டவருடைய கிருபை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். முதலாவது என்ன பண்ணாரா? அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர் என்ன செய்தாருங்க? விடுவித்தார். இனி 13ஆம் வசனம். இக்கட்டிலிருந்து விடுவித்தார். இங்கே கர்த்தரை நோக்கி, அந்த வார்த்தை அதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவருடைய இக்கட்டிலிருந்து அவள் என்ன செய்தாருங்க? நீங்களாக்கி ரட்சித்தார். அடுத்து 19ஆம் வசனம். இங்கேயும் அவள் ஆண்டவர்களுக்கு கூப்பிடுகிறார்கள். நோக்கி நோக்கி 28ஆம் வசனம். வாசி. அடுத்து கொந்தளிப்பை அவ பார்த்தீங்களா? அவரை நோக்கி பார்த்தனால அவங்க என்ன விரும்பினாங்களோ அதை என்ன செய்தாங்க? செய்தார். கொந்தளிப்பை அடக்கினார். வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், கொந்தளிக்கிற அலைகள் ஏற்படலாம், போராட்டம் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், வரா சொல்ல அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம தேவனை நோக்கி அவரை நோக்கி அவரை நோக்கி அவரை நோக்கி பார்ப்போமானா நம் நாடின துறைமுகத்தில் கொண்டு சேர்க்கிறார். எதை விரும்புகிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அவ இந்த காலவெளியிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. தேவனை நோக்கி என்ன செய்யணுமா? தேவனை நோக்கி என்ன செய்யணும்? காத்திரு. ஆண்டவர் நோக்கி பார்த்து அவசரப்படக்கூடாது. என்ன செய்யணும்? வெயிட். கர்த்தர் செய்வார். ஆண்டு நடத்துவார், வழியை திறப்பார், தேவ நிச்சயமாக ஏதோ ஒரு காரியம் செய்வார் என்று கொஞ்சம் காத்திருக்கணும். காத்திருக்குதல் என்பது வீணானதல்ல. இன்னைக்கு நாம் வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா எதுக்குமே என்ன செய்ய வேண்டிய காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே இன்ஸ்டன்ட். எல்லாமே என்ன வந்துருச்சப்ப இன்ஸ்டன்ட். எல்லாம் உடனடி 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 உடனே. அதனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் இன்ஸ்டன்டாக என்ன செய்ய நினைக்கக்கூடாது. ஆண்டவர் காத்து என்ன செய்யணும். அதனால தான் நீ பொறுமை இல்லை. காத்திருப்பதற்கு நமக்கு விரும்புறதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை காத்திருக்கணும்னு சொன்னால் காத்து. அடுத்து நமக்கு என்ன செய்வேன்னா எவ்வளோ நாள் காத்திருக்குன்னு கேட்போம். அப்படி தானே? எவ்வளோ நாள் காத்திருக்குது தெரியாது. அந்த பிராணியை பற்றி ஏற்ற வேலை, ஆண்டோடைய டைம் ஆண்டவர் தெரியும். கானாவர் கல்யாணத்தில் மரியாளுக்கு தெரியும் இயேசு விட்டு அவரை வழியில் அவரை நோக்கி தான் சொல்கிறார். தேர்ட் செஷனில் போகிற வெயிட் பண்ணு, அவ்வளோதான். அது வெயிட் பண்ணக்கூடிய நேரமாக யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நெருக்கடியான நிலைமை. வெயிட். அதனால் ஆண்டவர் திருமண வீட்டுக்காரரை வெட்கமடி இப்படி செய்தாரா? இல்லை. எல்லாம் வந்து கேட்டாங்க, என்னய்யா முதல்ல நல்ல ரசம் கொடுமா, இப்போ மாத்திரம் நல்ல ரசம் கொடுக்குறீரே. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் செய்வார்.
கொஞ்சம் வெயிட் பண்ணு. நமக்கு இன்றைக்கே நடந்த போது தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு முக்காலங்கள் அறிந்தவர், ஆம்னிப்ரெசன்ட் ஆம்னிஷியன் காட். இன்னைக்கு நடக்க தெரியும், நாளைக்கு என்ன செய்வோம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு, இன்னும் பல ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கணும் அவருக்கு தெரியும். அதன்படிதான் கதை செய்வார். ஆச்சரியமா நமக்கு ஒருவேளை எப்படின்னு தெரியலாம், ஆனால் ஆண்டவருக்கு முதலே தெரியும். ஆண்டவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார், அதன்படி தான் நடத்துகிறார். அதனால் என்ன செய்யணும், கொஞ்சம் வெயிட், காத்திரு காத்திரு. அதே 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த காத்துனா நீங்கள் ஏராளமான வசனங்களில் தாவீது சொல்லுகிறான், தன் ஆத்மாவை பார்த்தே சொல்கிறான், நீ தேவனோக்கி காத்திரு காத்திரு காத்திருன்னு சொல்கிறார். 104 சங்கீதத்தில், இன்னும் 25ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான் காத்திரு காத்திரு காத்திருன்னு. ரெண்டாவது 62:5, என் ஆத்மாவே காத்திருக்கிறது மாத்திரமல்ல, என்ன செய்யணும், அமர்ந்துரு. காத்திருக்கும் அமர்ந்திருக்கு என்ன வித்தியாசம்? இவ்வளோ சொல்லிட்டீங்க, இதையும் நீங்கள் சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா, காத்திருந்து புலம்பிக்கிட்டு இருக்கலாம். ஒரு ஆள் வர்றேன்னு சொல்ல, என்னடா 6 மணிக்கெலாம் வர்றேன்னாரு, மணி 7 போது ஆளக்கானாமே இப்போ நடக்குன்னு சொன்னாங்களே, வல்லியே. காத்திருந்து என்ன செய்யலாம், புலம்பலாம். ஆனால் அமர்ந்துருந்தா என்னென்னா, டேக் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ், உன் கையை எடுத்துரு, அதுலேருந்து அவர் பார்த்துக்கிடுவார். அவர் என்ன செய்வாங்க, பார்த்துட்டு. அதே வார்த்தை தான் யாத்திராம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் என்ன செய்யுங்க, சும்மாரு. அது அவர் பார்ட், நீ என்ன செய்ய, ஒன்றும் பேசாம சும்மா இரு. அதுதான் நகோமி ரூத்தை சொல்ல, கொஞ்சம் பொறுத்துருமா, அவன் காரியத்தை முடிக்க நினைச்ச மாட்டான். இப்போ நீ என்ன செய்ய, நேரத்தெல்லாம் வயல்வெளி போயிட்ட, பொறுக்கிட்ட, பிரயாசப்பட்ட, ஆனால் இப்போ நீ என்ன செய்ய, அமர்ந்துரு, பொறுத்துரு. அப்போ நம்ம பொறுத்திருப்போமானா, அமர்ந்திருப்போமானா, கர்த்தர் நமக்காக ஆக்டிவாக செயல்படுவார். ஹல்லேலூயா. அந்த 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தின் முடிவில் சொல்கிற 4ஆம் அதிகாரத்தில் போவாஸ் எழுப்பி காரியத்தை நடப்பித்ததை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் புலம்பாமல் சரி கர்த்தர் செய்வார், நடத்துவார். அமர் காத்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி என்ன செய்யணும், கூப்பிடணும். அந்த வசனத்தை அதிகமாக வாசித்தோம். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நோக்கி பார்க்கறது மாத்தல்ல, ஆண்டவரேன்னு கூப்பிடணும். மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணணும், உண்மைதான். ஆனால் வாயை விட்டு என்ன செய்ய, சத்தமாக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். கானானிய ஸ்திரீ இயேசு நோக்கி கூப்பிட்டா, பரதேவி குருடன் இயேசு நோக்கி இருந்தாங்க, கூப்பிட்டார்கள். உள்ளத்தில் பாரங்கள் வரும் பொழுது அரை வீட்டை போட்டிட்டு கத்தணும், ஆண்டவர்கிட்ட கூப்பிடணும், ஆண்டவர் நோக்கி பார்க்கணும், சத்தமோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஆண்டவர் தான் சொன்னாரு, என்னை நோக்கி என்ன செய்ய, கூப்பிடு. சத்தம் போடணும். சில நேரத்தில் கர்த்தர் சொல்ல, தாவீதின் வாழ்க்கையில் பல வசனங்கள் வாசிக்கும் போது நீங்கள் பார்க்கலாம் கூப்பிட்ட காரியத்தை. அவர் நோக்கி பார்க்கும் பொழுது வாசிங்க 45ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் வாசிங்க. அப்போ ஏசாயா 45:22. ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் யாரானாலும் பரவாயில்ல, யாரை பாருங்க, அவர் நோக்கி பாருங்க, கூப்பிடுங்கள். இப்பொழுது அவர் நோக்கி என்ன செய்யுங்க, பாருங்கள். அவர் நோக்கி பாருங்க. உடைய கண்கள் வேறு பக்கம் திசைக்கப்பட வேணாம். கடந்த வார்த்தை சொல், கண்கள் பக்கவாட்டில் அல்ல, அவரையே நோக்கி பாருங்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஏன் அப்படின்னா, என்னை அல்லாமல் யாரில்ல, வேற ஒருத்தரும் கிடையாது, வேறொருவரும் இல்லை, நானே தேவன்.
என்ன இல்லாமல் ஒருவரும் இல்லை. அவரே நோக்கி பார்ப்போம். சொல்ல நோக்கி பார்ப்பதனால நடந்துருமா? நடக்கும். ஆண்டவர் தான் சொல்றார். என்னாமதி புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்பொழுது ஒரு பண்ண காரணத்தினாலே ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினான் வாசிக்கிறோம். கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பி அழிவு ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் செத்தார்கள். மோசே போய் சொல்றாங்க, மோசே கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணப்பா அப்படின்னா, அப்ப ஆண்டவர் சொன்னாரு, 8ஆம் வசனம் வாசிங்க. அப்போ 21:8 என்னாம 21:8. அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். இப்படி நான் என்ன யோசிப்பாங்க சிலர், அதை எப்படி இங்கே விஷம் ஏறிட்டு இருக்கும்போது அதை பார்த்தா எப்படி பிழைக்க முடியும்? அப்படிதானா? ஆண்டவர் சொன்னார், கடித்தால் என்ன செய்ய? நோக்கி பாரு, பிழைப்பான் சொன்னார். அதே காரியத்தை செய்யணும். மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி என்ன செய்தாங்க? வைத்தான். நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். ஆண்டவர் பூமி எல்லைங்க உள்ளவர்கள் யாரை நோக்கி பாருங்க? அவரை நோக்கி. நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும். 25ஆம் சங்கீதத்தில் தாவீது சொன்ன வார்த்தையை சொல்லி முடிக்க வரும்போது வாசிங்க. அதுக்கு முன்னால இன்னொரு வசனத்தை வாசிட்டு அதோட வாசிங்க. அப்போ 86ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 86:14. உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி, அந்த உலகத்தின் ஜனங்கள் எனக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவர்கள், பெருமைக்காரர்கள், மேட்டிமைக்காரர்கள், அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? உம்மை நிறுத்தி என்ன செய்ய மாட்டாங்க? நோக்கார்கள். உம்மை நிறுத்தி தங்களுக்கு முன்பாக நிறுத்தி என்ன செய்ய மாட்டாங்க? நோக்க மாட்டாங்க. ஆனா தாவீது அனுபவம் என்ன? 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம், என் கண்கள் எப்பொழுதும், ஏன் தெரியுமா? 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொல்றான் வாசிங்க. அப்போ கர்த்தரை எப்பொழுதும் எங்க வச்சிருக்கிறேன்? அவங்க கண்ணால் முன்னால் நிறுத்தி நோக்கல, நானும் அவரை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். அதனால எப்பொழுதும் என் கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? அவரையே நோக்கி இருக்கு. சொந்த கால்வழியிலே தாவீதின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறட்டும். அவரையே நோக்கி, அவரையே நோக்கி எல்லா காரியத்திலும், எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரையே நோக்கி பார்க்க அனுபவமானா அவருடைய முகங்கள் பிரகாசமடைந்தது. அவருடைய மூல நினைச்சல வெட்கப்படலை. கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். அந்த பழைய ஏற்பாட்டில் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். புதிய ஏற்பாட்டில் சொல்ற என்னை நோக்கி பாருங்க, என் நோக்கி சிலுவையை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் பார்க்கிறோம். இந்த கால்களுடைய கண்கள் தாவீதானும் போல எப்பயுமே கண்கள் உண்மையே நோக்கி இருக்கப்பான்னு சொல்லி அவர் மேலேயே அவரையே நாம் நோக்கி இருப்போம். வரப்போகிற நாட்களில் என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்முடைய முகங்கள் பிரகாசப்படி செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா
ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த காலவழியிலே வேறு பக்கம் நம்ம நோக்கி இருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம். அப்புறம் அந்த காலில் கத்த சொல்கிற வார்த்தை, அவரையே நோக்கி அவரையே நோக்கி ஜெபித்தாலும் பார்த்தாலும் கேட்டாலும் விண்ணப்பித்தாலும் கெஞ்சினாலும் அழுதாலும் புலம்பினாலும் அவரையே நோக்கி அவரையே நோக்கி. மற்ற மனுஷனை நோக்கி புலம்புவதனால பிரயோஜனம் இல்லை. வேற எதை நோக்கி பார்த்து அங்கலாய்த்தாலும் பயன் இல்லை. கர்த்தர் நோக்கி என்னை நோக்கி என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. பசுதனுடைய வாழ்க்கையை பார்த்து மனாசே பாவம் செய்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை கவனிக்காம போனாலும், சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் தேவனோக்கி கைச்சு தேவனோக்கி விண்ணப்பித்தான். இரக்கம் பாராட்டினார். மனுஷன் நோக்கி பார்ப்பதனால பிரயோஜனம் இல்லை. பேரியான்னு சொன்னாங்க, நோக்கி பாரு சொன்னான். பார்த்தான். என்ன சொன்னாங்க? அப்பா வெள்ளி பொண்ணு இல்லை படா எங்கள் கையில், வெள்ளி பொண்ணு எங்கள் கையில் இல்லை. ஹியூமன் பாயிண்ட்ல அவங்க சொல்றாங்க. அதான் இன்னைக்கு உலகம் சொல்லும், எங்கிட்ட இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. கால்களுடைய கண்கள் ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனுஷன்லாம் உண்மை மூலமாக நிறுத்தி நோக்காம இருக்காங்க. அப்பா நான் தாவீது உண்மை நிறுத்தியிருந்தான். ஆண்டவரே, நாங்களும் எப்பொழுதும் எங்கள் கண்களுக்கு முன்பாக உண்மை நிறுத்தி நோக்க போகிறோம். உம்மை நோக்கி பார்த்ததனால பிழைத்தார்கள், குணமாக்கினீர். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்த வேளையிலே அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். இன்றைக்கு சிலுவையை நோக்கி பார்க்கிற மனிதன் ஆத்தும ரட்சிப்பு அடைகிறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். இந்த காலையில் கல்வாரி சிலுவையிலே நமக்காய் ரத்த சிந்தனை நோக்கி பார்த்து கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய கண்கள் வேறு பக்கம் திருப்பப்பட வேண்டாம். ஆண்டவரே, உண்மையே நோக்கி இருப்போம்னு சொல்லி ஒருவேளை கண்கள் வேறு பக்கம் நம்ம நோக்கி இருந்தானா மன்னிச்சிடுங்கப்பா, டைவர்ட் ஆயிடுச்சு. இனி வர நாட்களில் என்ன வந்தாலும் எல்லா சூழ்நிலை எல்லா சந்தர்ப்பத்திலும் உங்களையே நோக்கி இருப்பேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்ய பண்ணுற எல்லாருமா ஜெபம் பண்ணுவாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh rabala dara shabara bala katarama re katarama. Oh அப்படியே உதவி, அப்படியே உதவி ஆண்டவரே, நல்லா உதவி. அப்படியே கர்த்தருடைய பந்தி பரிமாறுவதற்கு ஏற்றாய் உட்கார்ந்து விடுவோம். கர்த்தருடைய பந்திக்கு ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் பந்தி பண்ண ஆயத்தமாக இருக்கிறவங்க நின்று கொள்ளுங்க. மற்ற எல்லாரும் அப்படியே உட்காரத்தில் உட்காருவோம். வாழ்வின் பாதையை எனக்கு